வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் கிருஷ்மிகா கிளிப்ஸ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். பிரெக்னன்சி டைம்ல எல்லாருக்கும் 3 விதமான டேப்லெட் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா அயன், கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட்னு. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல அயன் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்க சிஸ்டரோ, ஃப்ரெண்ட்ஸோ, ஒய்ஃபோ யாராவது பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். விட்டமின் B9 சத்தை தான் நம்ம ஃபோலிக் ஆசிட்னு சொல்றோம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கூட இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை தான் சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி அது என்னதான் நம்ம உடம்புல பண்ணுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்புல புது செல்கள் உருவாவதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்மளோட DNA ப்ராப்பரா வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பிரெக்னன்சி டைம்ல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ட்ரைமஸ்டர்ல தான் நம்ம கருவுல இருக்க குழந்தை நல்லா வளர்ச்சி அடையும். குழந்தையோட மூளை, நரம்பு மண்டலம், முதுகு தண்டு இதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கரு சரியா வளராம இருந்துச்சு அப்படின்னா மிஸ்கரேஜ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஸ்கரேஜ் ஆகாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ப்ரீடம் டெலிவரி கூட இல்லாம இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பிரெக்னன்சி டைம்ல நிறைய மதர்ஸ்க்கு ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி வரும். இப்போ அயன் டேப்லெட்டோட சேர்த்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இது அதிகரிச்சு ஹீமோகுளோபின் குறைவால வர தலை சுத்தல், மயக்கம் இதுல இருந்து மதர்ஸை டயர்ட் ஆகாம இது பார்த்துக்கும். த்ரூ அவுட் த பிரெக்னன்சி குழந்தையோட வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கலனா என்னென்ன நடக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல தான் குழந்தையோட நரம்பு, முதுகு தண்டு, மூளை இதெல்லாம் வளரும். இப்போ அது சரியா வளரல அப்படின்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்கு. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஃபெக்ட்லாம் வராம நம்ம பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல இருந்து கூட நம்ம இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றதுனால நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது பிறவி குறைபாடுகள் வராம இருக்கிறதுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பிரெக்னன்சிக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலே இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்ப நம்ம டேப்லெட் மூலம் மட்டும் இல்லைங்க, நம்ம நேச்சுரல் ஃபுட் டயட் மூலமா கூட இந்த ஃபோலிக் ஆசிடை நம்ம உடம்புல அதிகரிக்கலாம். இது கீரை வகைகள், பருப்பு வகைகள், அவகேடோ, வேர்க்கடலை, ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி ஃபுட்ஸ்ல ஃபோலிக் ஆசிட் சத்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் உங்க ஃபுட் டயட்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலாவே கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம். இன்னொரு வீடியோல கால்சியம் டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சிஸ்டரோ, ஃப்ரெண்டோ, ஒய்ஃபோ யாராவது பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.